எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு அந்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாரீ கட்டணும்னு டிசைட் பண்ணேன். ஒன்று நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் வீடியோலேயே சாரீ கட்டி ஒரு வீடியோ போடுங்கன்னு. அடிக்கடி வந்து 1-2 பேர் கமெண்ட் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம குண்டாயிட்டோம், சாரீ கட்டக்கூடாது, குண்டாயிட்டோம், ரொம்ப குண்டாயிட்டோம், எதுக்கு சாரீ கட்டணும்னு சொல்லியே இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த காம்ப்ளெக்ஸை இன்றைக்கி வந்து உடைக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாரீ கட்டினேன். உண்மையிலே சாரீ கட்டினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் வச்சு சாரீ கட்டுறேங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி சில்க் சாரீனா அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோன் கிளிப்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி வாங்கி வச்சதெல்லாம் இருந்துச்சு. சரி இதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமான்னு பார்த்தேன். அழகாக ஒரு ப்ளூ பின் இருந்துச்சு. சரி இதை வந்து மேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னையும் எடுத்தாச்சு. அதே மாதிரி வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கிறேன். இப்போல்லாம் காசு வேஸ்ட்டாக வாங்குறதில்ல. முதல்ல வாங்கினது இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வாட்ச் பாக்ஸ் ஆர்கனைஸ்டாக இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதே மாதிரி ஹேருக்கு வந்து சும்மா அப்படியே கோம் பண்ணி லைட்டாக அந்த கிளிப் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் ஹேர் வந்து வெட்டாக தான் இருந்தது. அந்த டைமில் ஹேரை ரொம்ப பிரேக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கிளிப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஹேரை வந்து ஓவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாரீனாலே கொஞ்சம் ஜுவல்ஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படியே எனக்கு வந்து சிம்பிளாக கொஞ்சம் மினிமலாக இருக்கிறது தாங்க பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் சொல்லி பார்த்தாங்க, இதெல்லாம் அதெல்லாம் போடணும் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாவே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க, இது என்ன சொன்னாலும் கேட்காது, அட்லீஸ்ட் போடுறதையாவது போடட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்படியே அமைதியாக விட்டாங்க. என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். உண்மையிலே எங்கள் அம்மா சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லதாகவே இருந்தாலுமே அது என் மைண்டுக்குள்ளே வந்து அக்செப்ட் ஆகலை அப்படின்னா என்னால் அதை பண்ணவே முடியாதுங்க. எனக்கு ஐயோ அம்மாக்காக பண்ணணுமேனு இருக்கும். ஆனால் என் மைண்ட் வந்து இடம் கொடுக்காது. அதுக்கு மீறி நான் வந்து எங்கள் அம்மா சொன்னதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ச்சுக்கே போகிறேன்னா, பாருமா நீ சொன்னதுனால தான் போட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பாரு நீ சொன்னதுனால அப்படி வந்து நான் வந்து அம்மாவை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி விஷயத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்கிறதே நிறுத்திட்டாங்க. நீங்களும் யாராவது என்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. அதுக்கப்புறம் இப்போது சிம்பிளாக மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது மட்டும்தான் போடுறேன். ஆனால் இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போடுறது ஸ்கின்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. நீங்களும் வேணும்னா யாராவது இது வரைக்கும் போடலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாங்க யோசித்தேன், நைட்டு தானே போகிறோம், சன்னே இல்லை, எதுக்கு சன்ஸ்க்ரீமு அப்படின்னு சொல்லி யோசிச்சேங்க. எனக்கு அந்த ரொட்டீனாக மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேனா அப்படியே எனக்கு வந்து பழகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பொட்டு வைக்க சொல்லியிருந்தீங்க. கிறிஸ்டியன்னா பொட்டு வைக்கக்கூடாதுன்ட்டுலாம் இல்லைங்க, பொட்டு வச்சுக்கலாம். பூ வைக்கக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, பூ வச்சுக்கலாம். பட் இந்த 2 விஷயம் யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி. நான் வந்து அது பூ வந்து எதுக்குன்னா தலையில் வச்சா அப்படியே வந்து முடியெல்லாம் எனக்கு அப்படியே சுருள் முடி வேறையாங்க. அப்படியே பூவெல்லாம் முடியில் சுற்றி எடுக்கும்போது ஒரு 10-15 முடியை பிடுங்கிட்டு வரும். அது முடி போயிடுதேன்னு நினச்சே வந்து பார்த்திங்கன்னா பூவில் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. பொட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்ச எனக்கு ஒரு இடத்துல நிற்காதுங்க. ஆயிலி ஃபேஸாக இருந்துச்சுல, அங்கே இங்கே போகும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. பட் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷாப்புக்கு எதுவும் போய் நான் வந்து பொட்டு வாங்கலை. பொட்டு என்கிட்ட இல்லை, ஏன்னா பல வருஷமாக நான் பொட்டு வைக்காமல் தான் இருக்கேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக எனக்கு செட் ஆகிற மாதிரி பொட்டுங்க வாங்கி உங்களுக்கு வச்சு கண்டிப்பாக காமிக்கிறேங்க. ஸோ இந்த பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்களேன்னு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க விற்றாங்கன்னு போய் கேட்டேங்க. ஒரு முழம் முல்லைப்பூ வந்து 100 ரூபாங்குது பாட்டி. அப்படியே பேக் அடிச்சிட்டேன். 100 ரூபாய்க்குலாம் பூ வைக்க முடியாது பாட்டி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா ஏன் வாங்கி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போம்மா 100 ரூபா கொடுத்து பூ வைக்கிறாங்களாம்மா. எனக்கு இதெல்லாம் வந்து டாலரேட்டே ஆகிக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வைப்பாங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அதனால அவ்வளோ செலவு பண்ண மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே நிறைய பேர் என்னை ப்ளஸ் பண்ணி விஷ் பண்ணிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களோட க்ரோத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காட் பிளஸ் யூன்னு. அடுத்தவங்களோட க்ரோத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூரான ஹார்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நேம் ஷேக்காக பண்ணல, மனசார வந்து உங்கள் எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு அன்பு காமிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நியூ இயர் வீடியோவையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.